பீகார் தேர்தல் அக்டோபரில் வருது, அதுக்குள்ள அவசரமாக இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதனால் ஒய் திஸ் டைமிங் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கேள்வியாக உச்சநீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் இது சம்பந்தமாக என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னால் இதுக்கான ப்ராசஸை நீங்கள் ரொம்ப முன்னாலேயே ஆரம்பிச்சிருக்கணும். என் தேர்தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்கள் இவ்வளோ அவசரமாக பண்ணுறீங்கிற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அதனால் நீங்கள் இதை செய்யுங்க. பீகார் தேர்தலோட இதை முடிச்சு போடாமல் பீகார் தேர்தல் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் நடக்கட்டும், நீங்கள் விடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அதில் நீதிபதி தூலியா அவர்கள் இதனுடைய நடைமுறை பிரச்சனையை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது ஒருவர் வாக்குரிமையை இழக்கிறார், ஒருத்தர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறோன்னு வைங்களேன், அப்போ 2025 ஏற்கனவே அவர் வேறு எதுலையாவது ஓட்டு போட்ட அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் அவருடைய பேருங்கிறது இருக்கும். இப்போ திடீர்னு அவர் பேரை நீக்கிறீங்கன்னா, நீக்காமல் இருப்பதற்கு அவர் என்ன செய்யணும்னா, நீங்கள் கேட்ட ஆவணங்களை எல்லாம் அவசரமாக கொடுத்தாதான் பீகார் தேர்தலில் அவர் ஓட்டு போட முடியும். இப்போ நீங்கள் வாக்காளர் பட்டியலை திருத்தக்கூடாது, குடிமக்கள் அல்லாதவர்களை இது உள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லலை. ஆனால் ஒரு தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் தான் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற ஆவணத்தை தான் ஜட்ஜு சொல்கிறார், நீங்கள் சொல்கிற ஆவணத்தை என்ன நான் கொடுக்கறதே கஷ்டங்கிறார். ஜட்ஜு சொல்கிறார் நான் கொடுக்கறதே கஷ்டம், சாதாரண குடிமக்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக நீதிமன்றத்தால் கேட்கப்படுது. நம்ம திரும்ப இதில் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஆதார் கூடாது, இது கூடாது, அது கூடாதுன்னு இவங்க சொல்கிற 11 டாக்குமெண்ட் எதை நினைவுபடுத்துகிறதுனா, தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி அதில் இடம் பெறுவதற்கு என்னெல்லாம் ஆவணங்கள் அந்த நேரத்தில் கேட்கப்பட்டதோ அந்த ஆவணங்கள் தான் ரிப்பீட் ஆகுது. அதனால் இது வாக்காளர் பட்டியல் திருத்தம் சம்பந்தப்பட்டது அல்ல, என்ஆர்சியை கொல்லைப்புற வழியாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுங்கிறத சிபிஎம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது.